இதோ நிற்கிறாங்கல்ல என் மாமியார் மணிமேகலை, பக்கத்தில் அவங்க தங்கச்சி. இவங்க அம்மா தான் சொல்லலை, கலைஞர் ஒய்ஃபு பத்மாவதி மாதிரி முகச்சாயலில் இருப்பாங்க. அந்த நான் முதல்ல திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்த பிரியங்காங்கிற பொண்ணு, அவங்க அம்மா எல்லா பேரும் இவங்கெல்லாம் ஒரு முகச்சாயலில் இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, அதாவது நம்ம மறைமுகமாக ஆளணும் அப்படிங்கிறதுக்காக மங்கனூரில் ஒரு பையனை வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு போட்டியாக, எங்கள் குடும்பத்தாருக்கு போட்டியாக. அதாவது எங்கள் முன்னோர்களுடைய பேர், எங்கள் சன்னாசி தாத்தா, நாட்டாம தாத்தா, அவங்க அப்பா பேர் வந்துட்டு மங்கேன்னு சொல்லுவாங்க. அதனால சொல்லிட்டு இந்த மங்கனூருக்குள்ளேருந்து ஒரு பையனை சூஸ் பண்ணிட்டாங்க. சூஸ் பண்ணி இவனை வச்சு நம்ம வந்து மறைமுகமாக ஆளுந்துக்குருவோம், நம்ம தான் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் அவங்களுடைய எண்ணங்களாக இருந்துச்சு. இது வெளியில் தெரியாது. நான் பின்னால் தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்காக இவங்க வந்துட்டு மங்கனூர் பையனை வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, எதுக்காக நம்ம குடும்பத்துக்கு எதிராக அப்படின்னு.